வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரிச்ச பரோட்டா. ஆனால் இது முழுக்க முழுக்க நம்பூர் ஸ்டைல் பொரிச்ச பரோட்டா இல்லை. இது வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி நம்பூர் ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷனான ஒரு பொரிச்ச பரோட்டா அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு லேயர்ஸ் வந்து எப்படி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல லேயராக இருக்கும் இந்த பரோட்டா. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது சாஃப்டான பரோட்டாவாக இருக்காது, இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க, இந்த பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு போட்டுக்கோங்க. இது வந்து குக்கிங் சோடா, நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த சோடாப்பு இது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து சுகர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இது எல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த நெய் உப்பு எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம எல்லாத்தையும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் கலந்துக்கோங்க சேர்த்தி. இது வந்து ஒரு சாஃப்டான டவ்வா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படுற அளவுக்கு ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைங்க, ரொம்ப அதிகமாக விட்டு பிணைஞ்சிடாதீங்க. நல்ல ஒரு சாஃப்டான மாவாக இது பிணைஞ்சிக்கலாம். நீங்கள் நைட் செய்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஈவினிங்கே இதை வந்து பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சுடுங்க. நல்லா ஊற ஊற உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இது பாருங்க, நல்லா பிணைஞ்சிட்டோம். நம்ம கையில் மாவு ஓட்டல, இந்த அளவுக்கு கரெக்டாக பிணைஞ்சிக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நீட் பண்ணணும், நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இது கிடைக்கும். இதே இந்த மாதிரி இப்படி ஷோ பண்ணி இது பண்ணலாம், இப்படி பஞ்ச் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பிணைஞ்சு வச்சுருக்கணும் நல்லா சாஃப்டான டவ்வா. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி இது மூடி ஒரு மணி நேரம் நம்ம இப்படியே வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம இப்படியே வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம மாவு பிணைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நல்லா சாஃப்டா இருக்குது முன்னாடி இருந்ததை விட. இப்போ இதுல இருந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளா எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப குட்டி குட்டியாவும் போடலாம், வேணும்னா பெருசாவும் போடலாம். இந்த மாதிரி இப்படி உள்ள மடிச்சு இப்படி இந்த உருண்டையை இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம உருண்டைகள் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம். இதுக்கு மேலே லேசாக மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வைக்கலாம். இது வந்து நீங்கள் எண்ணெயை தொட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, மாவு தொட்டு தேய்க்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க, ட்ரை மாவு. இது மைதா மாவுன்னு எடுத்திருக்கேன். இந்த மாவில் இது வந்துட்டு டிப் பண்ணிக்கோங்க. இதை தேய்ச்சிக்கலாம். இப்போ எவ்வளோ சன்னமாக முடியுமோ அவ்வளோ சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, கீழே இருக்கிற ஃப்ளோர் வந்து தெரியுது, அந்த அளவுக்கு சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இப்போ இதுக்கு மேலே இது லைட்டாக பூசிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த ட்ரை மைதா மாவு எடுத்து மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை புடவை மடிப்பு மடிக்கிற மாதிரி இதை மடிச்சுக்கலாம். புடவை மடிப்பு மடிக்கிற மாதிரி இல்லை, இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக இப்படி கீழே இப்படி தட்டுங்க. இப்போ இதை இப்படியே நம்ம சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்படி சுருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி சுருட்டி இப்படி ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்க நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி லேயர்டு இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை வந்து லேசாக திரட்டி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சிருக்கேன் இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மொத்தமான பரோட்டாவாக திரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மொத்தமான பரோட்டாவாக இப்படி திரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மொத்தமாக திரட்டிக்கோங்க. இங்க பாருங்க, இது போலவே எல்லாத்தையும் நம்ம திரட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்சிருக்கிற இந்த பரோட்டாவை இதில் போட்டுடலாம். கேர்ஃபுல்லாக போடுங்க, நான் இந்த மொத்தமாக இருக்குது எண்ணெய் விஸ்குன்னு தெரிச்சிரும் மேலே. இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ரோஸ்டாக பொரிச்சு எடுக்கணும். உப்பி வருது பாருங்க இந்த லேயர்ஸ்லாம். இது நீங்கள் தோசை கல்லுலேயும் போட்டு எடுக்கலாம். இது வந்து மதுரை பன் பரோட்டா சொல்லுவாங்கல்ல, அந்த இதுதான் இது. அதே டைப்பில் மாவு ரெடி பண்ணி நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறோம். இது வந்து பொரிச்ச பரோட்டா. இப்படி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உங்களுக்கு லேயர் லேயராக வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க நல்லா செவந்துச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இது எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இது வந்து இந்த லேயர்ஸ் பிரித்து விட்றதுக்கு நீங்கள் தட்டவெல்லாம் வேணால் தட்டினீங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது. அதனால் இதை ப்ரெஸ் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட பொரிச்ச பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே எல்லா பரோட்டாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பொரிச்ச பரோட்டாவை நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி இல்லை வெஜிடேரியன் கிரேவி, மட்டன் கிரேவி இது கூட வேணால் பரிமாறலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி இதுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொரிச்ச பரோட்டாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.